உட்காருங்கப்பா. இப்ப நீங்க இந்த கோர்ஸோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் தான். இப்ப நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணணும். உங்களுக்கு இது விசிட்டிங் கார்டு மாதிரி. இதை நீங்க ரொம்ப உண்மையா பண்ணணும். இதுக்கு உங்க கேமராமேனை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்ல பக்கத்துல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஒன்றும் இல்லடா, அப்படியே சும்மா. சரி, என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு ஃப்ரேம்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ண. டேய் அழகா ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்கேன். சரியா? நல்லா வரும்னு நினைக்கிறேன். பண்ணோன்னா கண்டிப்பா பக்காவாக வரும். உனக்கு எனக்கு எல்லாருக்குமே நல்ல ப்ரொஃபைலாக இருக்கும். லவ் ஸ்டோரினா ஹீரோயின் நல்லா இருக்கணும்டா, அப்பதான் அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். டேய் 3 நாளா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன்டா, செம்ம அழகா இருக்கா. அவகிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்குவான்னு தோணுது எனக்கு. என்னமோ ஒத்துக்கிட்டானா இந்த ஸ்டோரியை ரொம்ப அழகா கொண்டு வரலாம்டா. இன்னைக்கு ஈவினிங் அவளை பார்த்து இன்னைக்கும் வந்துட்டான். இவனுக்கு என்ன ஷேவ் பண்ண காசு இல்லையா? தினமும் வந்துடுறான். என்னங்க என்னங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேங்க. ஓகே. ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். பண்ணுங்க. அதில் நீங்கள் நடிக்கிறீங்களா? என்னங்க என்னங்க கேட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கீங்களே. அதாங்க ஃப்ரெண்டாக தான் கேட்குறேங்க. ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட்டுங்க, அதில் மட்டும் நடிங்களேன். சாதாரண லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி தாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க, பார்த்து பண்ணுங்களேன். சரிங்க, விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாவது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதாங்க என் நம்பரு, கால் பண்ணுங்க, கதை சொல்றேன், பிடிச்சிருந்தா நடிங்க. என்னங்க கண்டிப்பா நடிக்க ட்ரை பண்ணுங்க. ஹலோ. ஏய் சொல்றா, நீதானா? இல்லை யாரும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல, சொல்லு. ஸ்டோரி முடிச்சிட்டேன்டா, ஸ்கிரிப்ட் தான் ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மட்டும் நடிச்சான்னா செம்ம ஹைப்பா இருக்கும்டா. ஒத்துப்பா தான் இருந்தாலும் இருடா, நான் கூப்பிட்றேன்டா உனக்கு. இந்த வரேன். யார் அவங்கள? சார் நான் தான் சார். அசேஷ்குமார். சார் எதுக்கு சார்? சார் நான் எதுவும் சார். எவ்வளவு நேரையா? சீக்கிரம் கூட்டணும் வா. உட்கார். ரொம்ப அடிச்சிட்டாங்க போல. யாரா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு சார்? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட போன் நம்பர் கொடுத்தல? ஆமா சார். யார் அந்த பொண்ணு? எதுக்கு நம்பர் கொடுத்த?
சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் சார். என் ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் சார். அதில் நடிக்கிறீங்களான்னு தான் சார் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறதுக்காக போனேன். அவளை நான் 2 நாளாக தான் சார் அங்கே பார்க்கவே செய்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினச்சே பார்க்கலைங்க சார். நீ ஃபிலிம் ஸ்கூல்ல படி, ஆனா இங்க படம் ஓட்டாத. 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு இப்ப காணோம். வெறும் பேக் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுல உங்க நம்பர் இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு இப்ப தெரிஞ்சாகணும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். தம்பி, உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையை ஒழுங்கா சொல்லிடு. சார் 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 தம்பி, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலாம்பா. இப்பதான் அவங்க வீட்டுல இருந்து போன் வந்தது. தம்பி, யாரா இப்படி அடிச்சுது? ஏதாவது சாப்பிட வாங்கினாங்கயா? அந்த பொண்ணு இப்போ ஸ்டேஷனுக்கு தான் வந்துனுக்கிறா. ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடு. நீ வாப்பா. அந்த பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருமா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிருப்பா. நீ வா. எங்கம்மா போயிருந்தா? சார் என் ஃப்ரெண்டு அவள் மேஜர் தான் சார். அவளுக்கு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக திருப்பதி வரைக்கும் போயிருந்தோம். வீட்டில் சொன்னால் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதான் சார். சாரி சார். நல்ல பொண்ணுமா நீ. உன்னால அந்த பையனுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ரொம்ப சாரி சார். எனக்கு சொல்லாத, அவனுக்கு சொல்லு. ஹலோ ஹலோ, என்ன உள்ள ரொம்ப அடிச்சிட்டாங்களா? இல்லை, கொஞ்சம் நாங்கள் என்னால தானே இவ்வளோ பிரச்சனை. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு கேள்வியை பாரு. ஏதோ லவ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொன்னீங்களே, எப்போ பண்ணலாம்? ஏன் அப்படின்னா தான் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? என்ன எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அம்மா தாயே, நீ ஆளை விடு. இது வரைக்கும் பண்ணதே போதும். நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்றும் பண்ணல, நேராக படமே பண்ணிக்கிறேன். சரி, ஷார்ட் ஃபிலிம் வேண்டாம், லவ் பண்ணலாமா?